வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழக அரசியல் கடந்த மே மாதத்துலேருந்து, அதாவது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. அதாவது புதுசாக லஞ்ச ஊழலை ஒழிக்கிறது எப்படி, ஏற்கனவே கடந்த ஆட்சியில் நடந்த லஞ்ச ஊழல் வழக்கு விசாரணைகளை எப்படி துரிதப்படுத்தணும், யார் யாரை பிடிக்கணும், இது அடுத்து இப்போ புதுசாக குதிரை பேர ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான சூழ்நிலையில் தமிழக மக்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி ஓடிட்டே இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயமும் தமிழக மக்களை பாதிச்சிருக்கு. அது தெருநாய்க்கடி பிரச்சனை. அதாவது கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் தமிழகத்தில் 7.5 லட்சம் பேர் திருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 40 பேர் ரேபிஸ் நோய் தாக்கி உயிரிழந்திருக்காங்க. இந்த செய்தியை படித்த பிறகு நாம் முதல்லலாம் திருநாய் ஆவேசமாக விரட்டிட்டு வந்தால் தான் பயமாக இருக்கும். இப்போது அந்த செய்தியை பார்த்த பிறகு, படித்த பிறகு தெருநாயை தூரத்தில் பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது. நாட்டில் லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி தான் தெருநாயை ஒழிப்புன்ற கதையும். தெருநாயை ஒழிக்க இன்னும் பெரிய அளவில் ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையுமே இல்லை. தெருநாயும் சரி, கொசுக்கடியும் சரி, மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சிகளில் கொசுக்கடியை ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பிரிவை செயல்படுது. அதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணி கொசு மருந்து அடிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாளுக்கு நாள் கொசு உற்பத்தி அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் மக்களோட தூக்கம் கெட்டு இருக்குது. இது தவிர கொசுக்கடியால் ஏகப்பட்ட புது புது நோய்களும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் கொசுக்கடியும் ஒழிஞ்சபாடில்லை, திருநாய்க்கடியும் ஒழிஞ்சபாடில்லை, லஞ்சம் ஊழலும் ஒழிஞ்சபாடில்லை. அது நடந்துட்டு தான் இருக்குது. இந்த விஷயத்தில் நம்ம அதிகாரிகளை மட்டுமே குறை சொல்லிட முடியாது. நமக்கும் அந்த பொறுப்பு வேணும். நம்ம ஜனங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டிலேருந்து குப்பை எடுத்துகிட்டு போகிறவங்க போகிற போக்கில் அதுக்குரிய வண்டியிலையோ இல்லை அதுக்குரிய குப்பை தொட்டிலையோ போகிறது கிடையாது. அப்படியே விசிறி அடிச்சுட்டு போவாங்க தெருவில், இல்லை கழிவுநீர் கால்வாயில், இல்லை அக்கம் பக்கத்தில் காலியாக இருக்க வீட்டு மனையில். அந்த குப்பைக்காரங்க கேட்கும்போது கூட அதை கரெக்டாக கொடுக்குறதும் கிடையாது. போகிற போக்கில் இப்படி விசிறி அடிச்சுட்டு போயிட்டாக்கா கடைசியில் என்ன ஆகுனாக்கா, அந்த குப்பைகளில் இருக்கிற உணவு கழிவு எதையோ ஒன்று எடுக்கிறதுக்கு கூட்டம் சேர்ற நாய்ங்க அடிச்சுக்கிறது, சண்டை. இது தவிர அந்த நேரத்துக்கு ஸ்கூல் போகிற வர பசங்க, இல்லை பெரியவங்க, பெண்கள் அப்படின்னு யார் மாட்டுறாங்களோ அவங்கள கடித்து குதறி பதம் பார்த்துருதுங்க. இதில் பாதிக்கப்படுறவங்க ஒரு சிலர் ரேபிஸ் நோய் தாக்கி பலியாகிறது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த கொசுக்கடியும் சரி, நாய்க்கடியும் சரி, ஒரு தீய சக்தியாக, ஒரு மாய சக்தியாக, ஒரு பெரிய கட்டமைப்பாக உருவாகிருக்கு. இதுங்களை கட்டுப்படுத்துறதுக்கான பெரிய அளவில் நடவடிக்கை எதுவும் இல்லை. பேரளவில் வேணால் நடவடிக்கை இருக்குது. தெருநாய்களிடமிருந்து மக்களை பாதுகாக்கும் வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 2026ஆம் வருஷம், அதாவது இந்த வருஷம் 4 மாத காலத்தில் தமிழகத்தில் நாய்க்கடிகள் குறித்த பாதிப்புகளை சுட்டிக்காட்டி அதற்கான வழிமுறைகளையும் உத்தரவுகளையும் பிறப்பித்தது. வழிமுறைகளில் இனப்பெருக்க தடைக்கான அறுவை சிகிச்சை, இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்தணும். கல்வி நிறுவனம், மருத்துவமனை, பஸ் நிலையம், ரயில் நிலையங்கள்னு பொதுமக்கள் அதிகம் கூடுற இடங்களில் சுற்றித் திரியும் நாய்களை முற்றிலுமாக அகற்றணும் அப்படின்னு உத்தரவிட்டுச்சு. இந்த உத்தரவுகளை செயல்படுத்தும் வகையில் அனைத்து உயர்நீதிமன்றங்களும் தாமாக முன் நாய்க்கடி தொடர்பான வழக்குகளை விசாரணைக்கு எடுத்து கண்காணிக்கவும் உத்தரவிட்டுச்சு. அதன்படி போன ஜூன் மாதம் 22ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வழக்கு விசாரணை எடுத்து நடத்துச்சு. அப்போ உச்சநீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துவது பற்றி தமிழகம், புதுச்சேரி மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசுகள் 4 வார காலத்தில் அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு அவகாசம் கொடுத்துச்சு. அந்த 4 வார காலம் இன்னையோடு முடியுது. அது மட்டும் இல்லை, கல்வி நிறுவனங்களுக்கு பக்கத்தில் திரியும் தெருநாய்களை அகற்ற முன்னுரிமையை அளிக்கணும்னு சொல்லிட்டு அரசு நிர்வாகங்களை அந்த நீதிமன்றம் அறிவுறுத்துச்சு. அந்த 4 வார கெடு இன்னையோடு முடிஞ்சதால் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் மத்திய அரசுகள் நாளைக்கு கோர்ட்டில் என்ன அறிக்கை கொடுக்கும், அது மூலம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நாளைக்கு தெரியும். இந்த நிலைமையில் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே ஒரு 4 வயசு பையனை 4-5 தெருநாய்ங்க ஒன்றா சேர்ந்து கடித்து அந்த பின்மண்டையெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி அந்த குழந்தை ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் கோவை ஜிஹெச்சில் சேர்த்து சிகிச்சை பெற்று வருது. அதே மாதிரி எண்ணூர்லேயும் ஒரு 9 வயசு சிறுமியை தெருநாய் கடித்து அந்த குழந்தையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் தெருநாய்க்கடி பாதிச்சுட்டு தான் இருக்குது. ஒரு தெருவுக்கு 10 நாய்கள் வரையாவது குறைஞ்சபட்சம் இருக்குது. இன்னும் சில இடத்துங்களில் அதிகமாகவே இருக்குது. தெருநாய்களை எந்த அளவுக்கு அரசு, உள்ளாட்சி அமைப்புகள் கட்டுப்படுத்துதுன்றது இன்னும் சரியான ஒரு வழிமுறை இல்லாமல் தான் இருக்குது. கோர்ட்டு இந்த அளவுக்கு எடுத்து சொல்லியும் வழிமுறைகளை செயல்படுத்த சொல்லியும் இதில் கொஞ்சம் அலட்சியம் இருக்கா மாதிரி தான் தெரியுது. ஆனால் பேரளவுக்கு சென்னை மாநகராட்சியில் ஒரு 39 இடங்களை தெருநாய்களுக்கு உணவு வைக்கிறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அதே மாதிரி தடுப்பூசி போடுறதாகவும் ஆவடி மாநகராட்சிலையும் அந்த தகவல் வெளியாகிருக்கு. ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு
பொதுமக்களை பாதுகாக்கின்றது இன்னும் சரியான வகையில் தெரியல. இன்னும் கூட அரசு பள்ளி வளாகங்கள், மருத்துவமனைகள், பஸ் நிலையம், ரயில் நிலையங்களில் திருநாய்கள் சுற்றி திரிஞ்சிட்டு தான் இருக்குது. அதை கட்டுப்படுத்த உள்ளாட்சி அமைப்புகள் பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் எடுத்ததா தெரியல. இந்த நிலைமையில் மக்களின் பாதுகாப்பு இன்னமும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. தமிழகத்தில் 19 லட்சத்திற்கும் மேற்பட்ட தெருநாய்களும் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட வளர்ப்பு நாய்கள் இருக்கிறதாகவும், அதே போல் சென்னை மாநகராட்சி பகுதியில் 1,80,000க்கும் மேற்பட்ட தெருநாய்களும் 85,000 வளர்ப்பு நாய்கள் இருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. இது தவிர கடந்த ஆண்டு ஜூலையிலேருந்து இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் நாய்க்கடியால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டம் எதுனா சேலம் மாவட்டம். அங்கே 46,500 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக திருச்சியில் 36,595 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி அதிகபட்சமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 3,000க்கும் மேற்பட்டவங்க நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாய்க்கடி பிரச்சனைக்கு அரசு ஆக்கப்பூர்வமான தீர்வு காணலனாக்கா மக்கள் பாதுகாப்பற்ற நிலைமையில தான் இருக்கணும்.